பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மே மாதத்தினுடைய முதல் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்துல தேவன் நம்மோடு கூட தந்தருளுகிற வாக்குத்தத்தம், உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழும் வாழ்க்கையில் பலவிதமான முயற்சிகளில் அல்லது பலவிதமான செயல்களில், சிந்தனைகளில் நாம் சில இழப்புகளையோ அல்லது வாழ்க்கையில் நம்முடைய உறவுகளிலே இழப்புகளையோ நாம் காண்கிற பொழுது நம்முடைய நம்பிக்கையில் சில தளர்ச்சி, சில சமயங்களில் நம்முடைய சரீரத்தினுடைய பலவீன வேதனைகளின் நிமித்தம் யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக கண்ணீர், கவலை, யாரிடம் சொல்வது என்கிற ஏக்கம், இப்படிப்பட்ட நினைவுகளில் ஆண்டவரே, நான் உண்மை நம்பி இருக்கிறேனே, என் குடும்பம் உண்மையே நம்பி இருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த இழப்புகள் என்று சோர்ந்து போயிருக்கிறதுக்கு மத்தியிலும் நீங்கள் இந்த தேவனை விடாமல் ஆண்டவரை பற்றுதலாய் ரகசியமாவது நீங்கள் கண்ணீர் வடித்தாலும் தேவனை நீங்கள் உண்மையாய் நம்பி இருக்கிற பிரகாரம் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று. உங்களுடைய வேலை வாய்ப்புகளில், உங்களுடைய இழப்புகளில் ஏதோ ஒரு விஷயங்கள் இனி கைகூடாமலே போய்விடும் என்கிற ஒரு அவமான நிலையில் தள்ளப்பட்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறது, நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த நம்பிக்கையினால் என்ன பலன் இருக்கிறது ஐயா? என்ன பலன் இருக்கிறது? நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், உறவுகளில் இழந்து விட்டேன், நான் பெற்றிருந்த நிலங்களை இழந்து விட்டேன், நான் பெற்றிருந்த ஆரோக்கியத்தை இழந்து விட்டேன் என்று பல இழப்புகளின் நிமித்தம் இனி என்ன இருக்கிறது என்று சோர்ந்து போவீர்களானால், தயவு செய்து எனக்கு அருமையானவர்களே, சோர்ந்து போகாதுங்கள். அருளாதர் இயேசு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை கண்டுகொண்டுதான் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையுடைய இழப்புகள் அவருக்கு நிச்சயம் தெரியும். ஆனால் ஒன்று மாத்திரம் மாறாதது, அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினாலே உங்களை சமாதானத்தோடு அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறபடினாலே இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கை ஒரு நிறைவுக்கு கொண்டு வரப்பட போகலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் நிச்சயமாய் பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாழ்க்கை கடந்து போகக்கூடியது. இந்த வாழ்க்கைக்கென சில காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கென சில பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாமே ஒரு அளவீடு. ஒரு காலத்துக்கு பிற்பாடு நாம் எதிர்பார்க்கிறவைகள் நம் மத்தியில் இருந்தால் கூட நம்மால் அதை ஆசையாக அனுபவிக்கிற மனநிலை நம்மால் இருக்க முடியாது. போதும் என்கிற மனநிலை நாம் நிச்சயமாக காலங்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய இழப்புகளை நீங்கள் பெரிதாய் காணாமல் உங்களுக்காய் உயிரை தந்த இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைக்காகவும், உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து உங்களுக்காய் நித்தியத்தில் காத்திருக்கிற ஆண்டவருடைய சித்தத்திற்காகவும் அந்த கிறிஸ்துவின் நம்பிக்கையை விட்டு விலகாமல் காத்திருப்பீர்களானால் நிச்சயம் ஒரு பாக்கியம் நிச்சயம் உண்டாயிருக்கும். ஒரு சிலருக்கு கர்த்தர் இந்த பூமியிலேயே அதன் பாக்கியத்தின் சில பகுதிகளை தருகிறார். சிலருக்கு மொத்தமாக அதை சேர்த்து வைத்து பரலோகத்தில் அதன் பலனை கொடுத்து உங்களை மகிழ்விக்க அவர் காத்திருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரையே நினைத்து கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாமல் அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் உறுதியாய் பற்றிருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்திற்காக ஜெபிங்கள். இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற, உதவுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பலவீனங்கள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வியாகுலங்கள், எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உங்கள் சரீரத்தின் பலவீனங்கள், வேதனைகள் நிச்சயமாய் நீங்கி ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் உண்டாயிருக்கும். எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை இந்த மே மாதம் கர்த்தர் வீணாகாமல் நிறைவேற்றி முடிப்பார். இவ்வளவு நீங்கள் பட்ட பிரயாசத்தின் பலனை இந்த மாதம் காண்கிற மாதமாய் நிச்சயமாய் கர்த்தர் விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தந்தருவார். நம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான காலவேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்க. பலவீனத்தின் மத்தியிலே, இயலாமைகளுக்கு மத்தியிலே ஒரு காரியத்தை செய்து விடலாம் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்ததன் மத்தியிலே ஆண்டவரே, அது காலதாமதங்களோ அல்லது ஆண்டவரே அது மாறி போன நிலைகளிலோ உடைய பிள்ளைகள் வியாகுலத்தோடும் வருத்தத்தோடும் ஏன் கர்த்தாவே என்று ரகசியமாக கண்ணீரோடும் கவலையோடும் யாரிடம் சொல்வது, இதை போய் வெளியில சொன்னா ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுமோ என்றெல்லாம் எண்ணி ஏக்கமாய் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்வீராக.
இயேசுவின் நாமத்தினால் இன்னும் நம்பிக்கையை விட்டு விடாதபடி உண்மையை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நம்ம அதிகாரி ஜெபிக்கிறாண்டவரே. அவள் இருதயத்தை நீ ஆறுதலும் தேர்தலும் படுத்துவீராக, பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த மாதத்தினுடைய நன்மையான காரியங்களுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற கர்த்தருடைய கரத்தினாலே பாக்கியம் உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தைகளை சுமக்கிற ஆண்டவர் கர்ப்பிணி பெண்களா இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல வேலைக்காய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று கண்ணீரோடு ஜெபித்து காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்துல ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவர், இதனை ஆண்டவர் ஒரு பொருட்களையோ வீடையோ வாசலையோ நிலத்தையோ வாங்க வேண்டும் என்று, அல்லது ஆண்டவரே இந்த கேஸ்ல எனக்கு ஒரு நல்ல முடிவு உண்டாக வேண்டும் என்று எந்தெந்த காரியங்களுக்காக என்னுடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஒரு அற்புதம் நடக்கட்டப்பா. இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த ஊழியத்தை கொடுத்து தாங்குகிற பிள்ளைகள் கரத்தை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டவர், எவ்வளவோ தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் அதெல்லாம் நீ நடத்துகிறவர். ஆண்டவரே, அதெல்லாம் நீ நடத்துகிறவர். உடைய பிள்ளைகளை கொண்டே அதை செய்கிறவர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உடைய விசேஷித்த கிருபை இந்த ஜெபத்துல பங்கு பெற்றிருக்கிற பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். இணைந்திருக்கிற இருதயங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து ஐக்கியப்படுத்துங்க. திருமணங்களிலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் உண்டாகட்டும். ஆண்டவர், அற்புதம் உண்டாகட்டும். நீர் அற்புதமா இந்த மாதத்தை நடத்தி இந்த பிள்ளைகளை மகிழ பண்ண போறதாக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபைகளுக்குள்ள போடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காய் கொடுத்து பங்காளராக இருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் உங்க தேவனுடைய மகத்தான ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். நீங்கள் எப்பொழுது ஜெப தேவை என்று சொன்னாலும் கீழே கொடுக்கப்படுகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஜெபமோ ஆலோசனையோ பெற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு சந்தோஷமாக இருப்போம். பரலோக ராஜ்யத்தில் அதன் பலன் காத்திருக்கிறது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. God bless you. Thank you.